ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சில விஷயங்களில் சொல்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளை நான் தான் உருவாக்கி வைக்கணுமே தவிர நீங்கள் உருவாக்கி வைக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை நம்ம ஒரு சில விஷயங்களில் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டோ, இல்லை மற்ற விஷயங்களில் அவங்கள இது எதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுலையோ எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு ஒரு சில விஷயங்களில் உங்களை ஒரு மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒரு சில இதை நம்ம நம்பலாம், நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை நம்புறதுக்கான வாய்ப்புகளை அவங்க தானே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலேயும் நம்பிடுறோம். ஆனால் அவங்க நமக்கு அதை சில சமயங்களில் அவங்க ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் செய்யாதப்போ நம்மளுக்கு அது கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னோடனே, அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது, நான் இல்லைங்களே. எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் அவங்க நம்மளுக்கு ஒரு ஃபேவராக பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறது. ஆனால் அவங்க அப்படி பண்ணுறது கிடையாது. அதுதான் நம்ம நிறைய விஷயங்களில் குழப்பமாகறதுக்கான காரணங்களே அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அவங்கள ஒரு செய்கிறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குது. ஆனால் அந்த காரணங்களை நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு தருணத்தை தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னோடனே சரி விடுங்க, அதை பற்றி நம்ம பேசி என்ன ஆக போகுது? ஒருத்தரை நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்கிறதுலையோ, இல்லை மற்ற விஷயங்களில் அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறதுலையோ ஒன்றுமே இது கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயங்கள் சரியாக நடக்குது அப்படின்னா, நமக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கான காரணத்தை நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறத விட்டுட்டு நம்பிக்கை இல்லாத விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நம்ம அதெல்லாம் இப்போ இவங்கக்கிட்ட பேசுகிறதுலையோ இல்லை இவங்கள நம்ம நம்பாமல் இருக்கிறதுலையோ எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு சரியில்லாமல் இல்லை. ஒரு சரியாக ஒரு விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம மறுக்காமல் நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வர்றதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறோம் பண்ணுறோம் தான், நான் இல்லைங்களே. ஆனால் அவங்க நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு இதாக இல்லாதப்போ நம்ம அதெல்லாம் பேசி ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. மற்ற விஷயங்களில் அவங்க நமக்கு ஒரு இதாக இல்லாதப்போ, ஃபேவராக இல்லாதப்போ நம்ம அதையெல்லாம் நினச்சி வருத்தப்படுறதுலையோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலையோ ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் மாற்றம் கிடையாது. நம்ம லைஃப்பில் எப்போதுமே அவங்கள ஒரு இதாக இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பேச வேண்டாம். போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம இவங்கக்கிட்ட ரொம்ப இதாக இருக்கிற